D40 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் அவர் ஷோ டைரக்டர் ஒரு 5 அசிஸ்டன்ட் ஷோ டைரக்டர் இன்னும் ஒரு ஆளாக வச்சுருந்தார். அப்போ டைரக்டர் எழில் சார் வந்து எங்கள் யூனியனில் வந்து டைரக்டர் யூனியனில் பொருளாளர். அந்த ஒரு மாதம் ட்ராவலில் நான் பார்க்குறதுக்கு வந்து பயங்கர முரடனாக இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் காமெடி பண்ணிட்டே இருப்பேன். அப்போ ஒரு நாள் செம்ம டென்ஷனாக என் கத்தி, உங்களை எவங்க வில்லனாக்குனது அப்படின்னாரு கோவப்பட்டு எழில் சார். சார் வசந்த பாரால் தான் சோறு சாப்பிட்டுருக்கேன் சார், தட்டை உரியாதீங்க அப்படின்னு. இல்லைங்க நீங்கள் இப்போ சரியான காமெடி பேசுங்க, காமெடியில் இறங்குங்கன்னா வேற ஒரு அறுவடை உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னாரு. அப்போ நீங்களே செஞ்சுருங்க சார் அது அப்படின்னு. அதுதான் சிவகார்த்திகேயன் சார் அறிமுகமாகி நான் வில்லன் காமெடி வில்லன் பண்ண அந்த மனங்குத்தி பறவை அந்த படத்தில் அசால்ட்டாக அப்படி நடிச்சு போயிட்டேன். ஆனால் அடுத்த படம் தேசிங் ராஜா 2 வரும்போது மறுபடியும் நீ தான் வில்லன் இந்த படத்தில் அப்படின்றாரு. எனக்கு பொறுப்பு கூடுது. ஏன்னா இந்த வில்லன் சேரில் உட்காந்து காமெடி பண்ணுறது வந்து 2 பொண்டாட்டிக்காரங்க கதை. 2 பொண்டாட்டி திருப்திப்படுத்த எவ்வளோ கஷ்டமோ அதேமாரி வில்லன் சேரில் உட்காந்து வில்லன் பண்ணணும், ஆடியன்ஸை மிரட்டணும், அப்படியே காமெடி சொல்லி கைத்தட்ட வைக்கணும். எவ்வளோ கஷ்டம்னு அனுபவிக்கிற எனக்கு தான் தெரியும். தேசிங்க மனங்குத்தி பறவையில் மச்சான் சொல்லிட்டாலே மச்சான் சொல்லிட்டு ஒரு காமெடி செம ஹிட்டு. இது செம காமெடி. இந்த காமெடி அடிக்க காமெடியே இல்லைனவங்க தேசிங்க ராஜா வந்ததுக்கப்புறம் நானும் சூரியன் பண்ண காமெடி. அப்போ நான் இது வரைக்கும் காதில் கூப்பாடு போட்டு சொன்னது உன் காதில் விரலை அப்படின்னு சொன்னப்ப அது அதை விட பெரிய காமெடி ஆயிடுச்சு. இதுதான் சூப்பர் காமெடிக்கும் போது வேலை வந்தா வெள்ளக்காரில் நானும் ரோபசங்கர்னு சொன்னேன். அன்னைக்கு காலைல 6 மணி கோழி கொக்கரக்கோன்னு கூச்சு. என் பொண்டாட்டி தலைநறையா மல்லிகை பேசிட்டு உசுப்புனா மல்லியா கனகாம்பரமா அப்படிங்கும்போது உன் பொட்டாட்டி ஒன்று செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் கேட்கல, மாமா இன்னும் கூட வச்சிருக்கா சொல்ல, எங்க வச்சிருக்க சொல்ல. அந்த காமெடிக்கு அந்த காமெடி வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் அது வந்து மீம்ஸ் ஆகும், டெம்ப்ளெட் ஆகும். எப்போ பார்த்தாலும் ஒரு அரசியல் நிகழ்வாக இருக்கட்டும், ஒரு பொது நிகழ்வாக இருக்கட்டும், அதை கம்பேர் பண்ணி போடுற ஒரு மீம்ஸை ஒரு மிகப்பெரிய கடவுள் ஆசீர்வாதத்தில் எனக்கு கிடைச்சிது.